இலங்கை போன்ற நாடுகள்ல மாற்று மதத்தவர்களின் விழாக்களை தன்னுடைய விழாவாக கொண்டாடுவார்கள். காரணம், மாற்று மத சகோதரர்களை என்ன செய்ய வேண்டும்? கவர்ந்து இழுக்க வேண்டுமா? அன்பார்ந்தவர்களே, இதுக்கு காரணமே அகீதாவுல தெளிவில்லை, ஈமானுடைய அடிப்படையில தெளிவில்லை. அவர்கள் வெசக் பெருநாளை கொண்டாடுவார்கள். நம்மட சமூகம் அவர்களுக்கு என்ன செய்யும்? வெசக் சாப்பாடு செஞ்சு கொடுத்து என்ன செய்யும்? இடம் அமைத்து கொடுக்கும். தாராளமாக நடக்கிறது. என்ன காரணம்? மாற்று மதத்தவர்களின் விழாக்களில் ஒரு முஸ்லிம் பங்கு கொள்ள முடியுமா? இதை பற்றிய அகீதாவின் தெளிவு இல்லை. இதோ முன்னால் வந்து கொண்டிருக்கிறது புது வருடம். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன செய்றாங்க? புது வருடத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். புது வருடத்தை நோக்கி நாங்கள் போய்க் கொண்டிருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் பேசினா சில பேருக்கு இதெல்லாம் சில்லற பிரச்சனைங்க, இத பேசி நேரம் வேஸ்ட் பண்றது அப்படி கூட வந்துடுது. இது சில்லற பிரச்சனை கிடையாது, இது அகீதாவோடு சார்ந்த பிரச்சனை. இது அகீதாவோடு சார்ந்த பிரச்சனை, இஸ்லாத்தின் அடிப்படையோடு சார்ந்த பிரச்சனை. ஒரு முஸ்லிமுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியுமா? ஒரு முஸ்லிமுக்கு புது வருடம் கொண்டாட முடியுமா? இது அகீதாவோடு சார்ந்த பிரச்சனை. அகீதாவை படிக்கவில்லை என்று சொன்னால் எங்களை அறியாமல் ஈமான் ஆட்டம் கண்டுவிடும். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், ஒரு யூதன் வருகிறான், வந்து சொல்கிறான், அமீருல் முஃமினீனே, மூமின்களின் தலைவரே, உங்களுடைய வேதம் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது, லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸலத், அது யூத சமூகமாகிய எங்களுக்கு இறங்கி இருந்தால் லத்தகத்னா தாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் விழா கொண்டாடி இருப்போம். என்ன சொல்றாரு? உங்களோட வேதத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது, அது யூத சமூகமாகிய எங்களுக்கு இறங்கி இருந்தால் அந்த நாளை நாங்கள் விழா கொண்டாடி இருப்போம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் கல்வி பாசறையில் கல்வி பயின்றவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆழமான இஸ்லாமிய பிடிப்பு ஷைத்தானே விரண்டோடி விடுவான். அந்த உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என்ன குர்ஆன் வசனம் அது? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் இஸ்லாத்தை நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய நிஅமத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன், உங்களுக்குரிய மார்க்கமாக நான் இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன். இந்த வசனம் அல் மாஇதாவுடைய 3வது வசனம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், கத் அரஃப்னா தாலிகல் யௌம், அந்த நாள் என்னன்றது எங்களுக்கு தெரியும், வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீஹி, எந்த இடத்தில் அந்த வசனம் இறங்கியது என்பதும் எங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய மைதானத்தில் அவர்கள் நின்றிருக்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை நாள் அந்த வசனம் இறங்கியது என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, என்ன வித்தியாசப்படுத்த வராங்க? யூதர்கள் சொன்னாங்க நாங்க விழா கொண்டாடுவோம், ஆனால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயாவது இந்த குர்ஆன் பூரணப்படுத்தப்பட்டது என்றதுக்காக விழா கொண்டாடல. ஆனா இன்றைக்கு முஸ்லிம்களோட நிலைமை என்ன? அன்பாண்டவர்களே, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்த காலம். அந்த காலத்தில் முஸ்லிம்களுடைய அரசாங்க வேலைகளை செய்து கொள்வதற்காக ஒரு கிளண்டர் முறை வேண்டும் என்பதற்காக ஒரு கிளண்டர் முறையை உருவாக்கினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டிலே ஹிஜ்ரத் செய்தார்களோ அந்த ஆண்டை முதல் ஆண்டாக எடுத்து கணக்கிட்டு வந்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹிஜ்ரி ஆண்டுடைய முதல் மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் 1வது நாளை கொண்டாடுகின்ற நாளாக எடுக்கவில்லை, விடுமுறை போட்டு சோம்பேறிகளை உருவாக்குகிற நாளாக ஆக்கவில்லை, அதை சாதாரணமான ஒரு நாளாகத்தான் வைத்தார்கள். அன்பாண்டவர்களே, அது சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெருமதியை சரியாக விளங்கியவர்கள், அகீதாவிலே தெளிவிருந்தவர்கள், அதை கொண்டாட்டத்துக்குரிய நாளாக ஆக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய நிலை என்ன? யூதர்கள் நாட்களை உருவாக்குகிறார்கள், கிறிஸ்தவர்கள் விழாக்களை உருவாக்குகிறார்கள், அதை முஸ்லிம்கள் அரங்கேற்றுகிறார்கள். கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்தவர்களுடைய மத கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டது.
ஜனவரி மாதத்தின் முதலாவது திகதியை புது வருடமாக கணிப்பது என்பது முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு வருட கணிப்பு. முஸ்லிம்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு வருட கணிப்பு. அதுவும் கிறிஸ்தவர்கள் கடவுள் என்று நம்பக்கூடிய ஈசா நபி அவர்களுடைய மரணத்தோடு உயிர்த்தெழும்புதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விழா. இதை முஸ்லிம்கள் கொண்டாடலாமா? ஆனால் அதிகமான முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் அந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். காரணம் என்ன? ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட நாட்களை கொண்டாட வேண்டும், எப்படிப்பட்ட நாட்களை கொண்டாடக்கூடாது தெளிவில்லை. காரணம் சகோதரர்களே, அகீதாவிலே தெளிவில்லை என்று சொன்னால், மார்க்கத்தின் அடிப்படையிலே தெளிவில்லை என்று சொன்னால், எங்களை அறியாமல் எங்களுக்குள் வழிகேடு வந்துவிடும். இந்த இடத்தில்தான் நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு போயிட்டாங்க என்று சொன்னா, ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒவ்வொரு தினம் இருக்குது. ஆங்கில மொழிக்கு ஆங்கில டேண்ட் ஒன்றை உருவாக்கிக்கிட்டாங்க. தமிழ் மொழிக்கு தமிழ் தினம் ஒன்றை உருவாக்கிக்கிட்டாங்க. ஒவ்வொரு மொழியையும் கொண்டாடுவதற்கு ஒரு நாள் உருவாக்கிக்கிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு என்ன? இலங்கை போன்ற நாடுகளை முஸ்லிம்களுக்கு மொழி இல்ல, தமிழ் தினத்தை கொண்டாட முடியாது. அதுக்கு என்ன தெரியுமா செஞ்சாங்க? இஸ்லாமிக் டே கொண்டாடுறாங்க. என்ன டே அப்பா இது? அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க, ஆனா அவங்க இஸ்லாமிக் டே என்று அறிமுகப்படுத்தல. அல் குர்ஆன் பரிபூரணப்படுத்தப்பட்ட நாள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டாட ரெடி ஆகல. நம்மட சமூகம் எங்க போயிட்டது? விழா கொண்டாடுவதற்கு ஒரு நாளை உருவாக்கி கொண்டு அந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தின் 1வது நாளை புது வருட நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அகீதாவிலே தெளிவில்லை என்று சொன்னால் இது போன்ற வழிகேடுகள் என்ன செய்யும்? எங்களுக்குள் ஊடுருவி வரும்.